தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறை தமிழக அரசிடமிருந்து ஒரு அருமையான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. இதற்கான முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். தமிழக அரசு அறநிலைத்துறையிலிருந்து சென்னையில் ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான் வந்திருக்கு. தகவலை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தகவல் முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் அமர்ந்தகரை சென்னையிலிருந்து அருமையான வேலைவாய்ப்பு, அதாவது மொத்தம் 4 வகையான வேலைவாய்ப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வாங்க, இது என்னென்ன போஸ்டிங் இதில் சொல்லியிருக்காங்க, இதற்கான வயது வரம்பு என்ன, இதற்கான கல்வி தகுதி என்னன்றதை பார்க்கலாம். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 வகையான பதவி இதில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பதவி பார்த்தீங்கன்னா பரீட்சாகர் சுயம்பாகி, ஓகேங்களா. இதற்கான ஊதிய விவரம் பார்த்தீங்கன்னா, ஊதிய விவரம் 13,200 முதல் 41,800 வரை இதற்கான ஊதியம் இருக்குது. காலி பணியிட பொறுத்த வரைக்கும் 1. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே உங்களுக்கு இதுக்கு ஓகே தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்கும் முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்ட்டும் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் இதற்கான ஊதிய விவரம் பார்த்தீங்கன்னா 12,600 முதல் 39,900 ரூபாய் வரைக்கும். இதற்கான தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அடுத்தது இரவு காவலர், இதற்கான ஊதியம் பார்த்தீங்கன்னா 11,600 முதல் 36,800 ரூபாய் வரை. அடுத்தது திருவழுகு, இது 10,000 முதல் 31,500 ரூபாய் வரை. இதுக்கு காலி பணியும் மொத்தம் 4 இருக்குது. இதற்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது, ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இது முழுக்க நேரடி நியமனத்தாலேயே இது எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வோ இல்லைன்னா எந்த ஒரு ஃபீஸோ எதுவுமே இதுக்கு கிடையாது. இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 45 வயது வரைக்கும் இருந்தாலே போதுமான ஒன்றுட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதற்கான நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு அப்ளிகேஷன் இதுவும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பூர்த்தி செஞ்சு சரியான தபால் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு தபால் வழியாகவோ இல்லைன்னா நேரடியாகவோ எந்த ஒரு வழியில் வேணாலும் நீங்கள் இவங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலே போதுமானது. நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை செஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரோட புகைப்படத்தை இந்த இடத்துல சரிவர பதிஞ்சிடணும். அடுத்தது மேலே குறிப்பிட்டிருந்த அந்த 4 பதவியில் எந்த பதவி உங்களுக்கு சரியான பதவியாக இருக்கோ அதை இங்கே கரெக்டாக தெரிவிச்சிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரோட பெயர் தமிழில் இங்கே தெளிவாக சொல்லணும். அடுத்து விண்ணப்பதாரருடைய தந்தை பெயர், ஒருவேளை திருமணமான பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர் பெயரை இங்கே பொறிக்கணும். அடுத்தது விண்ணப்பதாரருடைய பிறந்த தேதி, அதாவது உங்கள் பள்ளி சான்றிதழில் இருக்கக்கூடிய விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய பிறந்த தேதியை இங்கே கரெக்டாக சொல்லணும். அடுத்தது விண்ணப்பதாரருடைய பாலினம், அடுத்தது உங்களுடைய நிரந்தர முகவரி, ஓகேங்களா, உங்களுடைய நிரந்தர முகவரி. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டியதுக்கும் இந்த முகவரி கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் நிரந்தர முகவரியை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக தெளிவாக போட்டுக்கோங்க. அடுத்தது 12 இலக்கு ஆதார் அட்டை, உங்களுடைய ஆதார் அட்டையோட எண்ணை இங்கே போடணும். அடுத்தது விண்ணப்பதாரரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், அடுத்தது மின்னஞ்சல் முகவரி, அதாவது உங்களுடைய இமெயிலை இங்கே போட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரருடைய சாதி சான்றிதழ், அதாவது உங்களுடைய சாதி சான்றிதழை இதில் கண்டிப்பாக இணைக்கணுன்ட்டும் இதில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரருடைய வயது 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், 45 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்ன்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கல்வி தகுதியை குறிப்பிட்ருங்க. அடுத்தது இதர தகுதிகள் ஏதேனும், அதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது சர்டிஃபைடு ஏதாவது நீங்கள் இதுக்கு சம்மந்தமான துறை ரீதியாக ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் இதில் கண்டிப்பாக இணைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்ஓசி சர்டிஃபிகேட், ஓகே.
அடுத்தது குற்றவியல் நடவடிக்கை ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நாம் ஆம், இல்லை, ஆம் இல்லைன்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு கரெக்டான பதிலை நீங்கள் இங்கே குறிப்பிட்டுருங்க. அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரருக்கு முன் அனுபவம் ஏதேனும் இருக்கிறதா கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கம்பெனியில் இந்த துறை ரீதியாக ஏதாவது நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அதன் ரீதியாக இருக்கக்கூடிய அனுபவ சான்றிதழ் இதில் இருந்துச்சுன்னா இணைக்கிறதுக்கு உங்களுக்கு முன்னுரிமை உண்டு அவங்களுக்கு. ஸோ அதையும் நீங்கள் இருந்துச்சுன்னா இதில் சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா உறுதிமொழி கேட்டிருக்காங்க. அதில் உங்களுடைய பெயர், அடுத்தது உங்கள் தந்தையின் பெயரை இதில் குறிப்பிட்டுட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நாள், இடம், விண்ணப்பதாரரோட கையொப்பம் இதில் கரெக்டாக இருக்குது. அந்தந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக போஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது கடைசியாக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சான்றிதழ்கள் இது கூட நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதிக்கான சான்றிதழ், அதாவது பள்ளி சான்றிதழ், உங்களோட 10th 12th மார்க் ஷீட் இருந்ததுன்னா அதை நீங்கள் இதில் கண்டிப்பாக வைக்கலாம். ஓகேங்களா? அது பிறந்த சான்றிதழுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அடுத்து ஆதார் அட்டையோட நகல்கள், அடுத்தது இந்து மதத்தை சேர்ந்தவர்களால் நீங்கள் நிரூபிக்கிறதுக்காக சான்றிதழும் இதில் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது கல்வி சான்றிதழ் இதில் வைக்கிற மாதிரியும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதான் என்ஓசி சொல்லியிருந்தேங்க தெரியுங்களா? நன்னடத்தை சான்றிதழ் என்ஓசி இதில் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது அனுபவ சான்றிதழ். அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அட்ரஸ்டட் பண்ணி உங்களோட இந்த அப்ளிகேஷன்ஸ் மற்றும் உங்களோட நகல்கள், அதாவது சான்றிதழ் நகல்களை அட்ரஸ்டட் பண்ணி 35 ரூபாய் கொண்ட அஞ்சல் தலையை நீங்கள் உங்களோட போஸ்ட்டில், அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய தபாலில் நீங்கள் இதை ஒட்டி அனுப்பணுன்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. இந்த 7மே உங்களுக்கு இதில் இணைக்க வேண்டியது ஒரு முக்கியமானது. இதில் என்ன உங்களுக்கு இது ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அனுபவ சான்று நீங்கள் முன் அனுபவம் இல்லைன்னா நீங்கள் அந்த சான்றிதழ் மட்டும் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மீதி 6மே கண்டிப்பாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது விண்ணப்பதாரர் என்னைக்கு இந்த விண்ணப்பத்தை வைக்கணும், எங்கே அனுப்பணும் அப்படின்றத நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். இந்த விண்ணப்பத்தை நம்ம யாருக்கு தபால் மூலமாக அனுப்பணும் அப்படின்றது இதிலே குறிப்பிட்டிருப்பாங்க பாருங்கள். செயல் அலுவலர், அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில், அமர்ந்தகரை, சென்னை. இந்த முகவரிக்கு இதிலேயே கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பி வைக்கணும். 5 ரூபாய் கொண்ட அஞ்சல் வில்லை ஒட்டி நீங்கள் இதை அவங்கக்கிட்ட ஒப்படைக்க வேண்டும். ஓகேங்களா? கடைசி நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025, அதாவது மார்ச் 7ஆம் தேதி மாலை 5:45க்குள்ளார அவங்களுக்கு உங்களுடைய தபால் கிடைக்கக்கூடியபடி நீங்கள் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டை அனுப்பணும். அதுக்கு மேலே நீங்கள் இந்த போஸ்ட்டை அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய சான்றிதழ்கள் மற்றும் இந்த விண்ணப்பத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.